இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து கங்குவா. இயக்குனர் சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிச்சிருக்க படம். இந்த படத்துடைய கதை வந்து என்னன்னு பார்த்தாக்கா, முற்பிறவியில் நடந்த விஷயங்கள் நிகழ்காலத்திலேயே மறுபடியும் தொடர்ந்தாக்கா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை. மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை சிரமப்பட்டு நிறைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் படத்துடைய கதை, திரைக்கதை இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டோம்னாக்கா, கதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியா இல்ல. திரைக்கதை அமைத்த விஷயமும் வந்து சரியா இல்ல. இதனால ரசிகர்கள்கிட்ட ஒரு அதிருப்தியான ஒரு விஷயத்த இந்த படம் பெற்றுருச்சு. அதற்கு மேல வந்து பின்னணி இசையும் வந்து சரியான ஒரு சப்போர்ட்ட வந்து இந்த படத்துக்கு தரல. ஏன்னா ஒரு படம் வந்து என்ன மாரியான படமோ, அதற்கு தகுந்த மாரியான ஒரு இசைய குடுக்கணும். அந்த மாரியான ஒரு இசைய இந்த படத்துல குடுக்க தவறிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனாலேயும் இந்த படம் வந்து ரசிகர்கள்ட்ட ஒரு அதிருப்திய பெற்றுருச்சு. இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா திடீர் திடீர்னு போய் நிக்கிறாரு. ஒரு அவருக்கான பில்டப் ஆன காட்சிகள் நெறைய உள்ள வச்சுட்டு, அவர் ஸ்டைலா நிக்கிறாரு, ஸ்டைலா திரும்புறாரு, அந்த பக்கம் போய் திரும்பி நின்னுக்கிறாரு. எதுக்காக திரும்பி நிக்கிறாருன்னே தெரியல. அந்த மாரியான கதாநாயகன ரொம்ப பில்டப் பண்ணி காட்டுறதுக்கான விஷயங்கள நெறையா பண்ணி, அதில கவனத்த ரொம்ப அதிகமா செலுத்திட்டாங்க. அதற்கு பதிலா கதை மேல கவனத்த செலுத்தியிருந்தாங்கன்னா, நிச்சயமா படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா, லாஜிக் நெறைய நெறைய இடத்துல இல்ல. அந்த ஒரு பையன் வந்து ரஷ்யாவிலருந்து தப்பிக்கிறான்னு சொல்றாங்க. இங்க எப்படி உள்ள இந்தியாவுக்குள்ள வந்தான்றதுக்கான சரியான விவரங்கள் அவங்க தரல. இது மாரி நெறைய படத்துல வந்து ஓட்டைகள் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் இவரு பார்த்தீங்கன்னா, இவரு ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு பறக்குது. இவரு போய் பைக்லலாம் போய் மேல ஜம்ப் பண்ணி புடிக்கிற மாரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்க முடியாத மாரி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா படம் முழுக்க வந்து ஒரு வீடியோ கேம்ஸ் பார்த்த மாரியான ஒரு ஃபீல் தான் வருது. அவங்க ஆக்சுவலி வீடியோ கேம்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஃபுல்லா வீடியோ கேம்ஸ்ல என்ன பண்ணுவாங்களோ, அந்த விஷயங்கள தான் முழுக்க 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 செஞ்சு வச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிற பேர்ல அவங்க பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நகைச்சுவையாவே நம்மளால ஏத்துக்க முடியல. படத்தோட ப்ரொமோஷன்ல பார்த்தீங்கன்னா, படம் வந்து அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும் நெறைய சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் நெறைய எதிர்பார்ப்புகள உள்ள வச்சுக்கிட்டாங்க. அந்த எதிர்பார்ப்புகளோட உள்ளார போய் அந்த படத்த பார்க்கும் பொழுது, அதெல்லாம் இல்லைங்கிறப்ப மிகப்பெரிய ஏமாற்றத்த இந்த படம் தழுவிடுச்சு. அவங்க எதிர்பார்ப்பு ஏற்படுத்தின அளவுக்கு இந்த படம் இல்லைங்கிறது தான் உண்மை.